சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல இருந்த ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுப்பதற்காக சென்னை பாத்தீங்கன்னா பஞ்சாபை ஜெயிச்சுதான் ஆகணும். அதுக்கான போராட்டத்தில் தான் நாளை களம் இறங்க போகுது. பஞ்சாபோட சென்னை அணி சரியான கலவையில உள்ள இறங்குவாங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்க போகுது. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் ஆகக்கூடிய சரியான டைம். இந்த டைம்ல ஒவ்வொரு பிளேயரும் அவங்களுடைய முழு உழைப்பையும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பேக் ஆவாங்க. அப்படி கம்பேக் ஆகும் பட்சத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் பலம் வாய்ந்த பஞ்சாபை சந்திக்கிறாங்க. அந்த பலம் வாய்ந்த பஞ்சாபை சென்னை ஜெயிக்கணும் அப்படின்னா சென்னையில இருக்க சென்னை பிளேயர்ஸ் எல்லாருமே கடினமா அவங்களுடைய எஃபோர்ட்டை போடணும். அதுவும் இல்லாம இந்த பவர் பிளேவை விக்கெட் கொடுக்காம பவர் பிளேல ஒரு 60 ரன் அடிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் ஸ்கோர் மலமலன்னு வந்துரும். இந்த கிரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 190 ஸ்கோர் பண்ற கிரவுண்டு. இந்த 190 ஸ்கோர் பண்ற கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பவர் பிளேல யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். பார்க்கலாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. பஞ்சாபை எதிர்கொள்ளும் போது அவங்க ஃபீல்டிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பவுலிங் போடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். 11 செலக்ஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இது அத்தனையிலும் பாத்தீங்கன்னா டோனி அவர்கள் பங்கேற்றிருப்பாரு. பிளம்பிங்கும் பல மாற்றங்களை உள்ள கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கிற மேட்சா இது இருக்கும். தன் மீது வந்த விமர்சனங்களை விளையாட்டு மீது வந்த விமர்சனங்களை விளையாட்டிலேயே ஜெயிச்சு அவங்களுடைய ரசிகர்களுக்கு திருப்தி கொடுப்பாங்கிறது மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதுக்கு கடினமா உழைக்கணும். அந்த கடினமான உழைப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருக்க அனைத்து பிளேயர்ஸும் கண்டிப்பா போடுவாங்க. டோனியோட ஆட்டமும் மிகவும் ரசிக்கும்படியாக நாளை ஆட்டம் இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணும். இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன்.